வணக்கம். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் வாக்காளராக திமுக கழக தலைவருக்கு ஒரு பதிவு. கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் முக்கியமானது, மிகவும் வரவேற்கத்தக்கது. இப்பொழுது திமுக தோல்வியை தழுவிய இந்த சூழலில் அதற்கு முக்கிய 3 காரணங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, கோயில் சொத்து கொலநாசம் அப்படிம்பாங்க. அதுக்கு ஏற்றாறு போல மைனாரிட்டி பள்ளியான ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியின் மைதானத்தை கையகப்படுத்த நினைத்தது. இன்ன வரைக்கும் அந்த ஸ்கூலுக்கு அந்த கிரவுண்டு உறுதி செய்யப்பட்டதாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில் தான் இருக்குது. அது கிறிஸ்தவர்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்புறம் அடுத்தது மன்னை நாராயணசாமி ஐயாவுடைய சிலையை பேருந்து நிலையத்திலிருந்து அகற்றியது. அது எங்களது மனதை மிகவும் புண்படுத்தியது. காரணம் என்ன அப்படின்னா, மண்ணின் மைந்தனான அவர்களோட கான்ட்ரிபியூஷன் இங்கே அதிகம். திமுக மிக பெரிய அளவில் மன்னார்குடியில் கால் ஊன்றியதற்கு மன்னை நாராயணசாமி ஐயா அவர்களோட உழைப்பு மிகவும் அதிகம். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். இப்போ அவர் சிலை எடுத்துட்டு லீக் 1U சிலை வைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்புடையதல்ல. லீக் 1U சிலை வைக்கணும்னா அது லீக் 1U மூலமாக பயன்பெற்ற பரவாக்கோட்டையில் தான் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த சிலையை வைக்கணும். அந்த இடத்துல பரவாக்கோட்டை ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி லீக் 1Uவோட சிலையை நிறுவனா அது வரவேற்கத்தக்கது. இதே நம்ம அதே பேருந்து நிலையத்தில் காமராஜர் ஐயாவோட சிலை இருக்குது. அந்த இடத்துல காமராஜர் ஐயா சிலை எடுத்துட்டு கிருஷ்ணசாமி ஐயா காமராஜருக்கு முன்னாலேயே கல்வி கண்ணை திறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சிலையை நம்ம மாற்றி வைப்போமா? மாற்றி வைக்க மாட்டோம். அதே மாதிரி மண்ணின் மக்கள் மனது புண்படாமல் கழகம் முடிவு எடுத்தால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஏன்னா இப்போ ஜெயிச்சிருக்கிறது அமமுக கட்சியிலேருந்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க, டிவிகேலேருந்து ஜெயிக்கலை. இதுலேருந்தே தெரியுது இங்கே மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் வெற்றி வாய்ப்பு தரக்கூடியது 2 காரணங்கள் தான். ஒன்று சமுதாய ரீதியான வாக்கு, இன்னொன்று மைனாரிட்டி வாக்கு. இந்த 2 வாக்கு தான் மேஜரான வாக்கு மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில். அதே மாதிரி மக்களோட இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா, மன்னார்குடியை ஒரு மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே, கேள்விக்குறியாகவே இருக்குது. திருவாரூர் மாவட்டம் ஆயிடுச்சு, நிச்சயமாக மன்னார்குடி மாவட்டம் ஆகணும். அதை நோக்கி இந்த அரசாங்கம் எடுத்து செல்லும் என்பதை நாங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவு நிச்சயமாக கழகத்துக்கு உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நன்றி.